ஆமாம் ஆமாம். அதான். இல்லை இல்லை, அடியன் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட் ரைட், நீங்களும் பண்ணீங்க. அதாவது ஹலோ. இப்போ மக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நோயாலையும் சரி, மன அழுத்தத்தினாலையும் இந்த காலத்தில் அதிகமாக துன்பப்படுறாங்க. அதனால் துன்பத்திலேருந்து விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ வகையில் முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ தான் கடவுள்கிட்ட வராங்க. வந்தாலும் காட்டுற குருமார்கள் வந்து ஒரு முக்கியமாக புலால விட்டணுன்றது யாரும் அதிகமாக வலியுறுத்துறதில்ல. அங்கே தான் பிரச்சனையே வந்து தீர்க்க முடியாது ஆயிடுது. ஏன் காரணம்? இதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த கோயில் வழிபாட்டு முறை, ஆலய வழிபாட்டு முறையில் நம்ம அதை ஊறி போயிட்டோம். ஆயிரக்கணக்கான வருடங்களாக அதிலே ஊறி போயிடணும். கடவுள்கிட்ட நம்ம போனோன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. திருத்தணிக்கு போனோம், திருச்செந்தூருக்கு போனோம், திருப்பதிக்கு போனோம், வேண்டிகிட்டு வரணும், பார்த்துட்டு வரணும். மூலவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டேன். அங்கெங்கே மூலவரை தரிசனம் பண்ணோம்? மூலவர் நமக்குள்ளே தானே இருக்கார். இங்கே விட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது. வள்ளல் பெருமான் பொது ஒரு இதில் சொல்லுவார், உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன் அப்படின்றார். உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது. திருப்பொதுன்னா சபை, கோயில், ஆலயம், அந்த மாதிரி. அதுதான் உண்மையான ஆலயன்றது. அதுதான் சிற்சபைன்றது, சிற்பொதுன்றது. அதான் கோயில். ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். முன்னு எத்தனையோ 5000 வருடம் 10,000 முடியும் சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் மக்கள் புரியலன்றதுக்காக ஒரு உரு வழிபாட்டு முறையை ஆரம்பித்தாங்க. பிற்பாடு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. பட் வந்து அதுவே பழக்கமாகி ஊறி போய் அதுலேருந்து விடுபட முடியல. சாமியை பார்க்கணும், பிரார்த்தனை பண்ணணும்னா நம்ம திருப்பதிக்கு போகணும், பழனிக்கு போகணும், மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், அங்க பிரதிஷ்டம் பண்ணணும், உண்டியில் காசு போடணும், இப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர எதை விடணுமோ அதை விடுறதில்லை. அதாவது அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எந்த கோயில்லையாவது எல்லா உயிர்களும் கடவுள் விளங்குகின்ற உண்மையான ஆலயங்கள் அப்படின்னு ஒரு போர்டு போடுறதுக்கு அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. ஹலோ. எல்லா உயிர்களும் கடவுள் விளங்குகின்ற உண்மையான ஆலயங்கள், இதுதான் வரலாறு சொன்னது. அதாவது உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். இது புரியாது மக்களுக்கு, இது வார்த்தை புரியாது. அதனால் எல்லா உயிர்களும் கடவுள் விளங்குகின்ற உண்மையான ஆலயங்கள் ஒரு பெரிய ஒரு இதில் போர்டு போட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், அதை ஒத்துக்க மாட்டாங்க. காரணம் அதுதான் உண்மைனால இங்கே வரமாட்டாங்களே. அது ஒரு சாராருக்கு அதை வச்சு அதிக காலத்துலேருந்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ முதல்ல அதனால தான் வள்ளல் பெருமான் சமய மதங்களில் வந்து பற்றற கைவிட்டவர்கள் தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள்ன்றார். அந்த கொள்கை கோட்பாட்டு முறை வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு. ஞானிகள் இது பண்ணது மக்கள் அறியாமையினால் நேரடியாக ஆன்மானாலோ உள்ளொளியினாலோ உணர மாட்டாங்கன்ற ஒரு இதுக்காக அவங்க ஒரு நம்ம மாதிரி ஒரு உருவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பயபக்தி, ஒரு ஒழுக்கம் வர்றதுக்காக ஒரு ப்ரைமரியான ஒரு இதுதான் சிற்பாலயம். அது வந்து எங்கேயோ கொஞ்சம் ஒன்று இருந்தது, இப்போது ஊருக்கு 10 வந்துடுது. இந்த தினசரி புதிய கோயில் கும்பாபிஷேகம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம அந்த உண்மையை விட்டுட்டு வெகு தூரம் விலகி வந்துட்டு இன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அதனுடைய மறுபக்கம் துன்பம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த துன்பத்தை போக்குறதுக்கு வழியை போகிறோம், டாக்டரோ இல்லை வேறு யாரையெல்லாம் போகிறோம். ஆனால் அதுவும் அந்த வாயிர்களும் அடைக்கப்படும் போது வேறு எதனா சோர்ஸஸ் பார்க்குறோம், கடவுள்கிட்ட வர்றோம். அப்போ அந்த மாதிரி யதார்த்தமாக தற்செயலாக இப்போ உங்களை மாதிரி அன்பர்கள் கிடைக்கும்போது அவங்க சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் நான் செய்கிறேன் அப்படின்னா அதுதானே முக்கியம். அதுதான் முக்கியம். அது ஆமாம், அது
நீங்க பார்த்து, ஆனா எனக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அந்த ஒரு இது இல்ல. ஐயா நீங்களே பார்த்து, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம நம்ம உள்ள வரப்படுது. உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருக்காங்க. சரி நம்ம அவங்க கர்மா அவ்வளவுதான், நம்ம என்ன பண்றது. ஆனாலும் ஐயாட்டா ஒரு வேண்டுதல் வச்சேன், எப்படியாவது அந்த பொண்ணை மாட்டுங்க. வேற என்ன கேட்கணும். அதான் நாம் செய்ய முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் கடந்து தான் நாம் இப்போ வந்திருக்க முடியும். கண்டிப்பாங்க ஐயா. பல சுவாமிகள் சொல்கிறார், ஒரே ஒரு இடத்துல 1000 மனித பிறவிகளை கடந்து வந்திருக்கோமா. 1000 ஒரே ஒரு இடத்துல தான் சொல்கிறார். ஏன்னா நம்ம பயந்துருவோம். மனித பிறவினா ஒரு 10 மனித பிறவி இருக்கும், 20 மனித பிறவி, அப்படி கிடையாது. ஒவ்வொரு பிறவிலையும் அணுவான ஒரு முன்னேற்றம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனால் அதெல்லாம் கடந்து வந்த பிறகு தான் நமக்கு கையில் வந்து திருவருட்பா தவிழுது. ஆனால் நம்ம எடுத்த உடனே நல்லவங்களா வரல, கெட்டவங்களா, ரொம்ப கெட்டவங்களா இருந்து பல பிறவிகளை, அதான் சாமி சொல்கிறதுல 1000 பிறவி 1000 ஆண்டுகளாக மனித பிறவி எடுத்துக்கணும்னு சொல்லும்போது 1000 × 1000 1000 + 1000 1000 × 1000 தான். அப்போ பாருங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள் இந்த மனித பிறவிலேயே ஊன்றுக்கிறோம்னா 200-300 பிறவிகளில் வந்து கடந்து வந்திருக்கோம். என்னங்கம்மா? அதான் அந்த எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் பிறவி பெருங்கடல். என்னங்கம்மா? புரியல. சரிங்கம்மா. ஆமாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் புறத்திலிருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணணும். அதாவது சாமி வந்து எல்லாரையும் நம்மவர்களாக்கி கொள்ள வேண்டியது அப்படின்னு தான் சொல்கிறார். எல்லாருக்கும் சொல்லணும், இந்த பிரபஞ்சம் முழுதும் சொத்த சன்மார் நடக்கணுன்றது தான் வரலாறுடைய ஆவலே. அதுக்குரிய ஆணையும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம புறத்துலேருந்து ஃபோர்ஸ் பண்ணால் அது ஓரளவுக்கு தான் போகுது. அவங்களே வந்துடுவாங்க கண்டிப்பாக. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கோ அந்த மாதிரி நமக்கு அடி 2 வகையான, ஒரு மேளத்துக்கு எப்படி கல்யாண மேளத்துக்கு 2 பக்கம் மத்தளம் இருக்கு இல்லைங்களா. ஒரு பக்கம் இன்பம், இன்னொரு பக்கம் துன்பம். 2 அடி, 2மே அடி தான். அந்த அடி நல்லா இருக்கு, இந்த அடி உபாதையாக இருக்குது. இது ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துலையும் நமக்கு இந்த ஃபைல் ஆன்மாவில் போய் தங்கிடும். இந்த அனுபவம் ஒவ்வொரு முறையும் அனுபவிக்கிற இன்ப துன்ப அனுபவங்கள் ஜீவனில் தான் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம் ஆன்மாவில் போய் ஒரு ஞாபகமாக தங்கிடும். இந்த ஃபைல் ஹைட்டு கூடணும். ஹைட்டு கூட 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 அதனுடைய வெயிட்டு தாங்காமல் ஒரு கட்டத்தில் ஆன்மா அது ஏன் நான் ஏன் அனுபவிக்கணும், அப்போ தான் அது உள்ளே போகும். அது வரையில் புறத்தில் இருக்கிற பேப்பரில் சொல்லப்பட்டிருக்க சமய மத சாத்தார்த்தங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்குமே தவிர உள்ளே வராது. அதனால தான் வள்ளல் பெருமான் ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புணர்ந்து பரிசளித்த பரம ஜோதி கொடியெல்லாம் பாடுவார். அதே ஆண்டவரும் சொல்லுவார், இயல் வேதாகமும் புராணம் இதிகாசம் முதலாம் இந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பர் மயல் ஒரு நூல் மாத்திரமே சாலமன் அறிந்தார் மகனே நீ நூலனைத்தும் சாலமன் அறிக செயலனைத்தும் அருளொளியால் காண்க. நீ எதையும் வெளியிலிருந்து இருக்கிறது எல்லாமே ஒரு உபாய ஞானம்தான். உபாய ஞானம் ஒரு குயிக்காக படித்து சில மனதில் ஒரு தெளிவு ஏற்படுத்திட்டு
உண்மைக்கு வந்துடணும். உபாயத்திலே தங்கிட்டு இருந்தால் அது அனுபவத்துக்கே வராது. அதனால தான் ஏட்டுச்சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. கூட்டுன்னா இறைவனோட கூட்டுக்கு பேப்பர் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்தால் அது ஆகாது. ஏட்டுச்சுரைக்காய் கூட்டுக்குதிரை கூட்டுன்னா இறைவனோடு கூடி வாழ்தல். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது இறைவனோடு கூடி வாழ்தல் தான். அந்த கூடி வாழ்வதற்கு ஏட்டுச்சுரைக்காய் மட்டும் போதாது. அது ஓரளவுக்கு சர்டைன் லிமிட்டு தான். அதுக்கப்புறம் உண்மைக்கு வந்துடணும். அது சரவணானந்த சுவாமி சொல்லும்போது உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் 3 ஸ்டெப் இருக்குது. உபாய ஞானம் இல்லாமல் உண்மை ஞானத்துக்கு வர முடியாது. உண்மை ஞானம் இல்லாமல் அனுபவ ஞானத்துக்கு வர முடியாது. அனுபவ ஞானம்ன்றது கடவுளாகவே இருக்கிறது. அந்த கடவுள் நிலை அது அனுபவத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஆன்மாவில் சில ஆண்டவரே உண்மை உணர்த்துவார். ஒவ்வொரு தனித்தனி ஆன்மாவுக்குமே ஆண்டவரே உண்மை உணர்த்தும் போது தான் நம்ம அந்த மெய்நிலைக்கு வர முடியும். அதனால் உங்களுக்கு அந்த இன்பத் துன்பம் என்கின்ற ஃபைல் நல்ல மேக்சிமம் வந்துட்ட பிறகு அதனுடைய இது தாங்க முடியாமல் அந்த ஆன்மா பிச்சுக்கிட்டு அந்த வெளியில் வரும். எங்கே அமைதி, எங்கே உண்மை, எங்கே ஆனந்தம், எங்கே துன்பமில்லாத வாழ்வு, எங்கே அப்படின்னு அதுவாக வருகின்ற பொழுது அப்போது உண்மையான மார்க்கத்தை உள்ளே இருக்கிற இறைவனே காட்டி கொடுத்துருவார். உள்ளே இருக்கிற இறைவனே காட்டி கொடுத்துருவார். அப்படி தான் வரும். அப்படி தான் வரணும். அதுவரையில் நம்ம தயவு செய்யலாமோ அறிவு விளக்க பண்ணி உயிர் விளக்க பண்ணி பலன் கருதாத நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அது ஒரு முறை இல்லைன்னாலும் இன்னொரு முறை ஆன்மாவோட போய் தங்கிடும். அது ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது ஆமாம் அந்த அம்மா சொன்னாங்களே புலால் சாப்பிடக்கூடாதுன்னு, நாம் அன்னைக்கு வேண்டாம்ட்டோமே, இன்றைக்கி அளவுக்கு மீறி துன்பம் தொடர்ந்து வருது, அது காரணம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே ஒரு டைமில் உணர்வாங்க. அதனால் நாம் சொல்கிறது ஒருபோதும் வீண் போகாது. அது எண்ணங்கள் ஒருபோதும் வீண் போகாது. ஆனால் லேட் ஆகும். அதான் வேறு ஒன்று. ஒருவேளை அடுத்த பிறவி கூட அது உதவும். அதனால் கடைசியில் பார்த்தோம்னா உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் எல்லாமே இறைவனுடைய அருள் தான். முடிவில் பார்க்கும்போது இறைவனுடைய அருள் தான். இந்த உலகத்துல இப்ப ஓடிக்கிட்டே இருக்கிறது உடனே விட்டுட்டு எல்லாத்தையும் போகணும்னு தோணுது. விட்டுட்டுன்னா பசங்களை சொல்லல, இந்த வேலை இதெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கு விட்டுட்டு என்ன பண்றது? இன்னும் முழுசா இறைவனை நான் நம்பல இருந்தாலும் அவரோட இது போயிருப்போம். ஆமா, இன்னும் நானே பிடிச்சிட்டு இருக்கேன் பாதி. இல்லை அதாவது சுத்த சன்மார்க்கத்தில் நம்பிக்கைன்ற வார்த்தை ட்ராப் பண்ணிடணும். ரியலைசேஷன், உண்மையை தெளிவு செய்து கொள்ளுதல். உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். மற்ற மார்க்கத்தில் நம்பிக்கையில் ஒரு ஓரமாக சந்தேகம்னு ஒன்று இருக்கும். நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு நம்பிக்கைன்னா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான், அதுக்கு பேர் சந்தேகம். நான் திருத்தணி முருகன் தாம்மா நம்பி தொழில் ஆரம்பித்தேன், 10 லட்சம் கடன் வாங்கி, கடைசியில் அவர் கை விட்டுட்டான்பா அப்படின்ட்டா. ஏன்னா சுத்த சன்மார்க்கம் நம்பிக்கையின் அடிப்படை கிடையாது. உண்மையை உணர்தல் சதான் சத்விசாரம். விசாரம் செய்து கொண்டே இருந்து உண்மை என்னவாக இருக்குன்றது அது பார்க்கணும். அதனால் அந்த உண்மை நிலையிலிருந்து நம்ம வாழ்க்கை நடத்தணுன்றது தான். அதுதான் ரொம்ப சமுதாயத்தில் அது ப்ராக்டிஸ் வரணும். சின்ன வயசுலேருந்தே அது மனதை பழக்கப்படுத்தணும். அகநிலையில் புருவ மத்தியில் இருந்து பழகி உலகியல் பழகுறதுனா அது வாலிப பருவம் உலகியலில் போகும்போது அது ஒரு கஷ்டமே இருக்காது. அதுக்கு கல்வித்துறையிலேயே மாற்றம் வந்துடணும். சிறு பிள்ளையிலேருந்தே அது மாற்றம் வந்துடணும். சின்ன பிள்ளைகிட்டே இருந்துச்சுங்க அந்த எண்ணம் எனக்கு இருந்துச்சுங்க.
என்னன்னு தெரியல. இந்த ஆண்டாள் அந்த இதெல்லாம் படிச்சு அந்த பக்தி அந்த இது இருந்துச்சு. சரிங்கம்மா 15-16 வயசுல நான் வந்து அந்த மனவளக்கலை அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் உள்ளர போனுச்சு. சரிங்கம்மா ஆனாலும் இப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி அந்த நம்பிக்கை தான் இருக்கு. ஐயா எனக்கு கடைசியாதான் வர்றாரு ஐயா. இப்ப என்னோட ஒரு 35வது வயசுலதான் எனக்கு வர்றாரு அவரு உள்ளாரியே. சூப்பர் எனக்கு சூப்பர் 10 வருஷம் ஆச்சுங்கய்யா. கிட்டத்தட்ட 45 ஆகுது. 10 வருஷமா தான் ஐயா உள்ளாரியே வராரு. சரிங்க சரிங்க 10 அப்படின்ற ஒரு சொல்லே வந்து ஆன்மாவை தான் குறிக்குது. இனிமேலுக்கு வரலாம், நிறைய வரும். ஆமாம், பயப்படாதீங்க. 2026 நிறைய பேருக்கு உள்ளொளி உதிக்கும். சரிங்கய்யா. ஆனா நீங்க சொல்ற பாருங்கய்யா, அந்த கஷ்டம் வரும்போது இறைவனை தேடி தேடி வேற எந்த வழியிலயும் நம்ம போகல, அது தேட ஆரம்பிக்குது ஆத்மா. நீங்க சொல்ற மாதிரி அது அது தேடி தேடி அதை நோக்கி வருது. நல்ல வேலை வேற இதுல கொடுக்காம சுத்தி சுத்தி இழுத்துட்டு வருது. அது எதனாலன்னு அந்த தேடுதல் அது உண்மைதான். ரொம்ப கஷ்டம் வரும்போது ரொம்ப நெருக்கிறோம். அது வள்ளலார் வந்து இங்கீத மாலை 165 பாடல் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான பாடல் சரவணானந்த சுவாமி பல இடங்களில் சொல்லுவார். அந்த பாடலே வந்து நமக்காக தான் வள்ளலார் கடவுள்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவேனோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆமாம், கேட்குது. அதாவது வான்தோய் பொழில் சூழ் ஒற்றி உளிர், ஒற்றினா திருவொற்றியூரில் இந்த பாடல் இயற்றுறார். திருவொற்றியூரில் இருக்கும் பொழுது தான் இந்த பாடல் இயற்றுறார். 165 பாடல். அது சரவணானந்த சுவாமி ஒற்றின்னா நாமும் இறைவனும் இயல்பாகவே அனாதிகாலமாக ஒன்றுபட்டு இருக்கும் இடம் ஒற்றி. அந்த திருவொற்றி புறத்தில் இல்லை, நம் தலைக்கு நடுவில் இருக்கிற சிற்றவைக்கு பேர் தான் திருவொற்றி. அங்கே வந்து ஏற்கனவே நாமும் இறைவனும் இயல்பாகவே ஒன்றுபட்டு உள்ளோம் அப்படின்றார். அதான் வான்தோய். ஆமாம், வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளீர் வருந்தாது அணைவேனோ. ஐயா, இந்த உலகத்தில் நமக்காக இந்த உலகத்தில் துன்பம் பல வகையான வகையில் துன்பம் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் துன்பம் வருது. மார்க்கத்தில் போகிறவங்களுக்கும் துன்பம் இருக்குது. யோக மார்க்கம் போகிறவங்க, வாசி யோகம், அந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணும்போது அதில் பல பிரச்சனைகள்லாம் வருது. மண்டை வெடித்து சத்தங்கள்லாம் உண்டு. அந்த உண்மை இது பண்ணாமன்னா குறுக்கு வழியில் போய் மூச்சை பிடிச்சி காற்றை பிடிச்சி அதை குண்டலி அதாவது பண்ணி நெறியெல்லாம் ஒரு நெறியில் வந்து எப்படியோ போயிருக்காங்க. அதனால் 2 பேருக்கும் அகமார்க்கத்தாருக்கும் சரி, உலகியல் மார்க்கத்தில் இருக்கிற புறமார்க்கத்தாருக்கும் சரி துன்பம் முக்கியமாக நமக்கு தான். வருந்தாது அணைவேனோ, நான் வருத்தப்படாது துன்பப்படாது உன்னை வந்து சேர்வேனோ அப்படின்னு கேட்குறார். வான்தோய் பொழில் சூழ் ஒற்றியுளிர் வருந்தாது அணைவேனோ என்று. ஆமாம், கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் அந்த உலகத்தில் துன்பப்படக்கூடாது. அதே நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து இந்த உலகத்தில் துன்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், 2 இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தால் தான் துன்பம்லாம் விலகும். அதுக்கு நான் எப்படி கஷ்டப்படாத உங்கள்கிட்ட வந்துடுறேன். நான் இடையில் எத்தனையோ இடையூறுகள் வரும். அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, நோய் நொடி வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது. அதெல்லாம் வருத்தப்படாது உன்னை வந்து அணைவேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இறைவன் வந்து ஊன் தோய் உடற்கு என்றார். இறைவன் ஒரே ஒரு ஊன் தோய் உடற்கு என்றார். அது எப்படின்னா அது வள்ளலாருக்கு புரியலன்றார். நமக்கு எப்போ புரியல இல்லைங்களா? அது வள்ளலாருக்கு புரியாத மாதிரி பாவனை பண்ணி பெரிய உரைப்பீர் என்றேன். எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்கிறது இறைவா எனக்கு நல்லா புரியும்படி சொல்ல அப்படின்றார். ஊன் தோய் உடற்கு அப்படின்னா ஊன்னா மாமிசம். இந்த மாமிசத்தாலான இந்த உடலையே எலும்பு, தோல், இரத்தம், சதை, மஜ்ஜை, சுக்கிலம், இந்த மாதிரி நரம்பு, எலும்பு, மூட்டு, இன்னும் ஆர்கான்ஸ், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுமூளை, பெருமூளை, மலைப்பை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு குப்பை. அந்த குப்பையை தோலை போட்டு மூடி நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இதுதான் நான் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக துன்பம்
வரதாரம். இந்த உடம்பு ஓ, உடம்புன்னா உடம்பு தான் நானுன்னா அங்கே துன்பம் இருக்கும். ஓ, அதுக்கு சாமி ஒரு தமிழே ஒரு தமிழில் சிவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சிவம் தான் தமிழாக இருக்குது, தமிழ் தான் சிவம்னு. இந்த உடல்னு இதுக்கு பேர். இந்த மாமிசத்தாலான இந்த உடம்புக்கு உடல்னு ஒரு பேர், தேகம்னு ஒரு பேர், காயம்னு ஒரு பேர். ஆ, அதுக்கு சாமி சொல்கிறார், காயம்னா காய்ந்து போதல். ஆ, காய்ந்து போதல்னால் இது உலர்ந்து போயிடும், அது வீக்கம். ஆமா ஆமா. உலர்ந்து போனேன் உடையானேன்னு சொல்லுவார் ஆ, மணிவாசகர் திருவாசகத்தில். ஆ, ஆ, காய்ஞ்சு போகும், அப்படியே நல்லா இதாக இருக்கும், அப்படியே வயசாக இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனுடைய இயல்பு கடைசியில் காஞ்சி போய் அந்த இலை வந்து எப்படி செத்து போய் சருகாய் உதவ மரத்துலேருந்து கீழே விழுந்துடுது, ஆமா. அந்த மாதிரி இது காஞ்சி போகிறது தான், இது உதவாமல் போயிடும். ஆ, அப்புறம் உடல் அப்படின்னா உடற்றுதல், ஆ, வெப்பத்தால் உடற்றுதல், தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது. ஆ, உடற்றுதல். தேகம்னா தகித்தல். தேகம்னா தகித்தல். அது வெப்பத்தினாலும் சரி துன்பத்தினாலும் தகிக்கும் அது. ஓகே. ஆ, ஆக தேகம் தகித்தல், காயம் காய்த்தல், உடல் உடுதல். ஆக இதில் துன்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது வந்து அது இயல்பு, தேகத்தில். இந்த உடம்பு தான் நான் நினச்சேன்னா அந்த துன்பம் தான் உனக்கு அனுபவமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சான்றோர் உமது மரபு ஓர்ந்து தரித்த பேர்க்கு தகாது என்றே ஏந்தோர் மொழி தந்து அருள்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. சான்றோர் முன்னோர்கள் வந்து தமிழை உருவாக்கினவங்க எத்தனையோ பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழை உருவாக்கும் பொழுதே ஒவ்வொரு எழுத்தையும் தொகுத்து தான் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது உனது இனத்துக்கு அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம இனத்துக்கு என்ன பேர்? என்ன பேருங்கய்யா? நம்முடைய இனத்துக்கு என்ன பேர்? நம்முடைய இனம் என்ன இனம்? நம்முடைய இனம் தமிழ் இனம். நம்முடைய இப்போ ஆடு இனம், மாடு இனம், பறவை இனம். நம்ம இனத்துக்கு பேர் மனிதன். வெரி குட், மனிதன்றது பேர். ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் மனிதன்றது பொதுவானது. ஆமா. ஆண் மனிதன் பெண் மனிதன் கிடையாது. மனித குலம், மனிதன், ஒரு தனிப்பட்ட மனிதன். மனிதன்ற வார்த்தை எப்படி தொகுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது உள்ளவே புரிஞ்சுக்கிறார். மண் இதன் அப்படின்னு பிரிக்கலாம் மனிதனை. ஓகே. மனிதன்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இல்லை, 2 வார்த்தை இணைக்கப்பட்டது. மண் இதன் மனிதன், இன்னொரு வகையில் மண் நிதன் மனிதன். நிதன்னா நித்தியமாய் வாழ்பவன். மனிதன்னாவே அவன் நித்தியமாய் வாழ்பவன். நித்தியமாய் வாழ்வதற்காக தான் இந்த பிறப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நித்தியமாய் வாழலைன்னா அவன் மனிதன் கிடையாது. அப்போ அனிமல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதன் அப்படின்னா இதம்ன்ற வார்த்தையில் வந்தது தான் இதன். அவன் நித்தியமாய் சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கவன். சுகத்தை, பேரின்ப சுகத்தை வாழ்ந்து அனுபவித்து கொண்டே நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் மண் நிதன் மனிதன். அப்படி இருக்கும்போது அது அந்த மனிதன்றது யார் நீ தெரிஞ்சிக்காமையே நீ இந்த உடம்பு தான் நானுன்னா உன்னை துன்பம் விட்டு போகாது அப்படின்றார். நீ வந்து நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாக இரு. நீ ஒரு உணர்வு, மனிதன்றது ஒரு அருவுருவ ஒரு உணர்வு தான். அது ஒரு வெளி சிதாகாசம், ஒரு அணுத்துவமான ஒரு அறிவுமயமான ஒரு வெளி. அங்கே வந்து இன்பத்துக்கு தான், அங்கே இயற்கை இன்பத்துக்கு தான் அங்கே இடமே தவிர துன்பம் அங்கே போகாது. அப்போ துன்பம்லாம் வந்து அந்த ஆன்மாவுடைய புறத்தில் இருக்கிற ஜீவன் தான் அனுபவிச்சுட்ருக்கு தேகத்தின் வாயிலாக. அப்போ ஜீவன் வந்து புற உலக தொடர்பு கொண்டு தேகத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தேகமே தானாக ஆயிடுது. அப்போ வந்து துன்பம் தான் இருக்கும். ஆக இந்த தேக உணர்வு போகணும். தேகம் நானல்லன்றது மெய்யாக உணர்கின்ற போது துன்பம் மெய்யாக இல்லையாகிவிடும். துன்பம் நீங்குவதற்கு வேறு சோர்ஸே கிடையாது.
விசாரம்தான். அதனால தான் சத்விசாரம். சத்தாகிய நிலையில தான் அந்த ஆன்மா ஒளிருது நம் தலைக்கு நடுவுக்குள்ள. அங்கே ஏது துன்பம்? துன்பமே இல்லை. அப்படின்னு அந்த துன்பப்பட வேணும்னா அந்த துன்பம் தேகத்திற்கு பொருந்தும். தேகத்திற்கு தான் அந்த துன்பம். அந்த தேகத்தில் நீ இருக்குன்னா வேறு வழி கிடையாது. தேகமே நான்னா நீ அனுபவி, வேறு வழி கிடையாது. இதுதான் அவர் வரலாறுக்கு ஆண்டவர் சொன்னது சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும். இது இங்கித மாலை முதல் 5 3ஆம் திருமுறையிலையோ 2ஆம் திருமுறையிலையோ வரும்னு நினைக்கிறேன். இது 165 பாடலில் இது ஒரு முக்கியமான பாடலில் சுவாமி பல இடங்களில் சுட்டி காட்டுவார். இது 6ஆம் திருமுறையில் வராது. எல்லா 6 திருமுறையும் நம்ம படிக்கணும். அப்போ தான் சுத்த சன்மார்க்கத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்கம்மா, சரிங்க. நன்றிங்கம்மா. சரி, இது நம்ம வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமணி யூடியூப் சேனல் இருக்கு இல்லைங்களா? அதில் 8:2 தியானம் சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கு. அது பாருங்கள். இங்கிலீஷில் தான் இருக்கும். வள்ளலார் அன்பு ஒளி எனும் இறைமனிதன். சரிங்கம்மா, யூடியூப்பில். சரிங்க, நன்றிங்கம்மா. தயவு. बोला है 3 वीक के बाद जाओ, एक्सरे लेके उसके बाद देखेंगे ऐसा बोला।